Hello, hi. Wiki Procedure Info சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சேனலில் நாங்கள் உங்களுக்கு வந்து எப்படி ரேஷன் கார்டில் ஒரு ஒருத்தருடைய பேரை வந்து எப்படி நம்ம வந்து சேர்க்கறது இல்லை நீக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து சேர்றதுக்கும் வசதியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம புதுச்சேரியில் எப்படி ரேஷன் கார்டில் எப்படி பேர் சேர்க்கறது இல்லை நீக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அது சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் நாங்கள் இந்த பேஜில் கொடுத்துருக்கோம். இந்த பேஜோட லிங்க் வந்து நாங்கள் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை இந்த பேஜுக்கு கூட்டிகிட்டு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி நேராக போய் அப்ளை பண்ணுறது, அப்புறம் சிஎஸ்சி சென்டர்ஸ் மூலிமா காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் மூலிமா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை ஆன்லைன், எப்படி ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணுறது. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து இந்த பேஜுக்கு கூட்டிகிட்டு வரும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பேஜ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே லாகின் போய் சிட்டிசன் லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணணும், ரேஷன் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்ட், அதாவது நீங்கள் முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி கேப்ஷாவையும் என்டர் பண்ணி லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை உள்ளே விட்டுடும். உள்ளே விட்டுடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி ஒருவேளை நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்து புது ஆள் அப்படி புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னா நீங்கள் வந்து சிட்டிசன் அப்படின்ற மெனுவில் இருக்க இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி சிட்டிசன் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வெப் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட், ரேஷன் கார்டு, மொபைல் நம்பர், கேப்ஷா, கெட் ஓடிபி கிளிக் பண்ணி இதை என்டர் பண்ணி இதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓடிபி என்டர் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாகின் திருப்பி இங்கே வந்து லாகினுக்கு வந்து சிட்டிசன் லாகின் கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே வந்து லாகின் பண்ணிடலாம். ஸோ லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சர்வீசஸ் இங்கே பார்க்கலாம். ஸோ நான் இப்போ இங்கே சர்வீசஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். லோட் ஆகுறது கொஞ்சம் நேரம் ஆகுது. ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. இது ஏற்கனவே நீங்கள் லாகின் பண்ணாமலே பார்க்கலாம். பட் லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்க்ளூஷன் ஆஃப் சைல்ட் நேம், என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை, இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்துடலாம். என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை, எப்படி என்னெல்லாம் ரிக்குவயர்மெண்ட்ஸ், எலிஜிபிலிட்டி, அதே மாதிரி 5 வயசுக்கு மேலே இருக்கவங்க, 5 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு, ஒருவேளை நீங்கள் வந்து ஐ மீன் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா, சிங்கிள் பேரண்ட்னா ஒருவேளை அம்மா இல்லாமலோ இல்லைன்னா குழந்தைக்கு தந்தை இல்லாமலோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு குழந்தையோட பேரை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறதுக்கு. இதே நீங்கள் வந்து அடல்ட் ஆட் பண்ணணும்னா எதனால ஆட் பண்ணுறீங்க, ஸோ பிறந்ததுனால ஆட் பண்ணுறாங்க, இல்லைன்னா மேரேஜ் பண்ணதுனால, மேரேஜ் பண்ணி வேறு இடத்துக்கு மூவ் பண்ணியிருப்பாங்க அதனால ஆட் பண்ணுவாங்க, இல்லை அதர் ரிலேஷன்ஸ் வேறு ஏதாவது ஒரு சம்மந்தத்தினால ஆட் பண்ணுறாங்க. ஸோ எதனால அடல்ட் பேரை ஆட் பண்ணணும். அதே மாதிரி டெலீஷன், எதனால டெலீட் பண்ண வேண்டியது இருக்குது ஒரு பேரை. ஒருத்தவங்க பேரை வந்து எந்த காரணத்தினால நீங்கள் வந்து ரேஷன் கார்டில் வந்து டெலீட் பண்ணுறீங்க, மேரேஜ்னாலையோ இல்லை அதர்ஸ் வேறு ஏதாவது ரீசன்ஸ், இல்லைன்னா இறந்து போயிட்டாங்க, அது மாதிரிப்பட்ட ரீசன்ஸ்னால நீங்கள் வந்து டெலீட் பண்ணுறீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், டெத் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு தேவைப்படும், அவங்களோட இறந்து போனவங்களோட டெத் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு தேவைப்படும், அவங்க பேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த இந்த சர்வீசஸ்க்கு நீங்கள் இந்த போர்ட்டல் மூலயமா அப்ளை பண்ணலாம். இதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றதும் வந்து உங்களுக்கு இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை பார்த்துடலாம். பார்த்துட்டு நீங்கள் இது மூலயமா அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னால் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்னு பார்க்குறதுக்கு இதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த தேர்ட் ஆப்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கூட்டிகிட்டு வரும் இந்த பேஜுக்கு. இந்த பேஜுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அக்னாலஜ்மெண்ட் நம்பர், அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர், மொபைல் நம்பர், அப்புறம் இந்த கேப்ஷா என்டர் பண்ணி செக் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிடும். ஸோ இது வந்து ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணுறது. அப்ளை இன் பர்சன், நேராக போய் அப்ளை பண்ணுறது, நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா உங்கள் பக்கத்தில் இருக்க ரேஷன் கார்டு கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வந்து எனக்கு இது மாதிரி பேர் ஆட் பண்ணணும், டெலீட் பண்ணணும், இது மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏதாவது கொடுப்பாங்க, இல்லை A4 ஷீட்டில் எழுதி கொண்டு வர சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து காமன் சர்வீஸ் சென்டர்ஸ், CSC சென்டர்ஸ், ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து இந்த பேஜ் கூட்டிகிட்டு வரும். இங்கே ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், சப் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. CSC பேஜ், நோ பேஜ்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சர்ச் போட்டுக்கோங்க. சர்ச் போட்டிங்கன்னா நீங்கள் இப்போ இங்கே பண்ணியிருக்க செலெக்ஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்க CSC ஏஜென்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் வந்து ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும், இமெயில் அட்ரஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி எனக்கு வந்து பேர் ஆட் பண்ணணும், இல்லை பேர் டெலீட் பண்ணணும், நீங்கள் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க வந்து பண்ண முடியும்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்க சென்டருக்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸை பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் போல் ஃபீ சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கு. அதை நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் ப்ராசஸ். முதல்ல நான் காட்டின அந்த இ சர்வீஸ் ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் மேபி கொஞ்சம் போல் இதுக்கும் வந்து ஒரு சார்ஜ் இருக்கும் பே பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒரு ஃபீ பே பண்ண வேண்டியது இருக்கும். அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில்அப் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸ் அவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபீ பே பண்ண வேண்டியது இருக்கும். பே பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிடலாம். சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபீயை பே பண்ணிடணும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ நீங்கள் இந்த வெப்பேஜ் வந்தீங்கன்னா இது கீழே நாங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். அப்புறம் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.